வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு என்னமா சமையல்? இன்னைக்கு வந்து சில்லி மட்டன் செய்ய போகிறோம். சில்லி மட்டன். ஓகே. சில்லி சிக்கன் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன சில்லி மட்டன்? அதுதான் டிஃப்ரெண்ட். ஓகே, போகலாம் வீடியோவில் வாங்க. ஸோ சில்லி மட்டன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து 350 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கோம், போன்லெஸ் மட்டன். அண்டு black pepper, salt, oil, green chilli sauce, tomato sauce, soya sauce, turmeric powder, chili powder, corn flour, the ginger garlic paste, ஒரு லெமன், 2 green chilli, இது வந்து க்யூபாக கட் பண்ணியிருக்க கேப்சிகம் அண்ட் ஆனியனும் அதே மாதிரி க்யூப்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இது வந்து லைக் ஸ்ப்ரிங் ஆனியன், அது வந்து அந்த ஆனியன் தனியாக அண்ட் அந்த ஸ்ப்ரிங் லீஃப் தனியாக கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போது சமையல் பார்த்துடலாம். சில்லி மட்டன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் மட்டனுக்கு இப்போ மட்டனை வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்க. ஸோ இதில் வந்து லைட்டாக பெப்பர், ஒரு ஸ்பூன் சால்ட்டு, நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே இந்த தண்ணியிலேயே அப்படியே வேகிட்டோம். நான் தண்ணியே ஊற்றலைங்க, அதுலேருந்து வர தண்ணி தான். இப்போ நம்ம நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோம். ஸோ மட்டன் வந்து மூடி வச்சுருக்கோம், அது கொஞ்சம் பாயில் ஆகணும். ஸோ இவ்வளோ நாள் ஏன் கேப் அப்படின்னா, நம்ம வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க ஒர்க் பண்ணுற அந்த நாய்ஸ் எல்லாமே இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ தான் இன்றைக்கி கொஞ்சம் நார்மலாக இருக்குது, அதனால தான் இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸும் 1-2 கொஞ்சம் டிலே ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம். பூ இருக்குல்ல, நிறைய பூ இருக்கு. முருங்கைக்காய் இல்லை முருங்கைக்கீரை இல்லை முருங்கைக்காய் வச்சு ஏதாவது ஒரு டிஷ் பண்ணுங்கள். பண்ணலாம். முருங்கைக்காய் அதுக்கு தான் வளர விட்டுருக்கேன். அதெல்லாம் வளர்ந்து தான் எடுத்து இப்போ நம்ம மட்டன் வெந்திருக்குமான்னு பார்க்கலாமா? நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குல்ல? நல்ல ரோஸ்டாக இருக்குது. இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் இந்த ரோஸ்ட் வரும் நம்மளுக்கு. இப்போ இப்படி டீப் ரோஸ்ட் பண்ணும்போது மீட் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகிடாதா? ஆகாது. அதை நம்ம வந்து பாயில் பண்ணி இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் தான் ஹார்ட் ஆகிடும். நம்ம வந்து அப்படியே பச்சையாகவே பண்ணுறோம்ல, அதனால் ஒன்றும் ஆகாது. இப்போ நம்ம வந்து மட்டன் சில்லி செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன், நெக்ஸ்ட்டு ஆனியன் க்யூபாக கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு கேப்சிகம், அப்புறம் இந்த 2 சில்லி வந்து நடுவில் கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரெட் சில்லி பவுட்ரு ஒரு 2 ஸ்பூன், சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 3 டேபிள் ஸ்பூன்,
chilli sauce 2 tablespoons. Half tablespoon மஞ்சள் பொடி. ஆக்சுவலாக லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சங்கி டிஜேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா வந்து ஆண்டி நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப டெரராக இருக்கீங்க, பட் யூ ஆர் வெரி கைண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக அது உண்மைதான். அந்த டெரர் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட, அந்த கைண்ட் ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க தேர்ட் பர்சன்ஸ் கிட்ட. எங்ககிட்ட தான் டெரர் தான் இவங்க. இதெல்லாம் பண்ண பிறகு நம்ம மட்டனை போட்டுருவோம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து கிரேவி பதத்துக்கு வேணும்னா இந்த கார்ன்ஃப்ளவர் ஊற்றலாம், அப்படி இல்லை ட்ரையாக வேணும்னா இது ஊற்ற வேண்டாம். இப்போ நான் ஊற்றுறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போது மட்டனில் உப்பு போட்டோம். இப்போது டேஸ்ட் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு 1 டேபிள் ஸ்பூன் லெமன், ஸ்ப்ரிங் ஆனியன், இப்போ நம்ம மட்டன் சில்லி ரெடி. நம்ம பிளேட்டு மாற்றிடலாம். இப்போ நம்ம சில்லி மட்டன் ரெடி. இந்த சாப்பிட்டு பாருமா, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லு. லுக்ஸ் ஸோ யம்மி. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம்மா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மீட் வந்து ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. அது பாயில் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணால் தான் அந்த ஹார்டாக வரும். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான், ரொட்டி, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக வந்துருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி மட்டன் சில்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷோட மீட் பண்ணலாம். பாய்.